குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜீரகம். இதில் வந்து உங்களுக்கு கால்சியம் 480 மில்லிகிராம் இருக்குங்க. ஃபாஸ்பரஸ் 390 மில்லிகிராம் இருக்குது. அயன் வந்து 30.8 மில்லிகிராம் இருக்குது. விட்டமின் சி, ஏ, நியாசின் எல்லாம் அதிக அளவில் இருக்குது. தினமும் நம்மளோட உணவில் எடுத்துக்கணும். இதில் வந்து உங்களுக்கு வந்து தைமின், கியூமினால், சினால், அப்புறம் டெர்பின், தைமால்னு சொல்லி உங்களுக்கு வெலட்டைல் ஆயில்ஸ் வந்து நிறைய இருக்குது. இதில் வெலட்டைல் ஆயில் வந்து இதில் வந்து ரெடி பண்ணுறாங்க. வெலட்டைல் ஆயில் அப்படின்னும் போது நமக்கு ஈஸியாக வந்து காற்றோடு உங்களுக்கு வந்து அது ஈஸியாக வேப்பரைஸ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து அது வந்து ஸ்ப்ரேயாக, லினிமெண்ட்டாக உங்களுக்கு வந்து நிறைய மெடிசினல் ப்ரிப்பரேஷன்ஸ்க்கும் இதை வந்து ஒரு முக்கிய இன்க்ரீடியண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருக்குங்களா, ஜீரக தண்ணி வச்சு குடிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மார்னிங் சிக்னஸ், நம்ம வந்து கன்சீவாக இருக்கிற லேடிஸ் வந்து உங்களுக்கு அந்த மார்னிங் சிக்னஸ் இருக்கும், உங்களுக்கு கொமட்டல், மயக்கம் அதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அவங்களுக்கு இன்டைஜஷனு, அப்புறம் வந்து டயரியா இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கும்போது நம்ம வந்து ஜீரகத்தை நம்ம வந்து ஒரு முக்கிய உணவாக நம்ம வந்து அவங்களுக்கு தண்ணியாவோ நம்ம காய்ச்சி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம வீடுகளில் நமக்கே தெரியும், நமக்கு வந்து ரசம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு இதுக்கு வந்து நம்ம வந்து இந்த ஜீரகத்தை நம்ம ஒரு முக்கிய காரணியாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ஜீரணத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கடைசியாக நம்மளோட உணவில் நம்ம அதை வந்து எடுத்துப்போம். அதே போல் உங்களுக்கு வந்து குழந்தை பெற்ற தாய்மார்கள் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கள வந்து இந்த பால் சுரக்காத தன்மை அப்படின்ற ஒரு கண்டிஷனில் அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க, தாய்ப்பால் வராமல். ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய நம்ம வந்து ஜீரகத்தை சேர்க்கும் போது உணவுலையோ இல்லை நம்ம வந்து அது மருந்தாகவும் நம்ம கொடுக்கும்போது தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு அது ஒரு நல்ல ஒரு ஏதுவான மருந்தாக இருக்குங்க. அதுக்கப்புறம் நமக்கு லிவர் பிரச்சனைகளான வரதுனால இந்த ஜாண்டிஸு, அதுபோல் ஹெப்பாட்டிட்டிஸு, இந்த மாதிரி மஞ்சள் காமாலை பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது உங்களுக்கு வந்து நிறைய நம்ம ஜீரகத்தை எடுத்துக்கும் போது அது லிவருக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு உறுதுணையாக இருக்குங்க, ஹெப்பாட்டோ ப்ரொடெக்டிவாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அயன் டெஃபிஷியன்சி, அனீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகையினால் கஷ்டப்படுறவங்களுக்கு ஜீரகத்தோட இதை வந்து நம்ம நிறையவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது ஒரு நேச்சுரல் ஒரு கொசு வெரைட்டியாக கூட நம்ம வந்து இதை வந்து இந்த ஸ்ப்ரே மூலமாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சின்ன குழந்தைகள் இல்லை வயதானவர்கள் இந்த மூக்கில் வந்து அடிக்கடி ரத்த வர கண்டிஷன், எபிஸ்டாக்சிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த பிரச்சனைகளுக்கு கூட இதை ஒரு மருந்தாக யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து அதை வந்து ஜீரகத்தோடு சேர்த்து நீங்கள் வந்து லெமன் நம்ம கொஞ்சம் அதை பிழிஞ்சு விட்டு நம்ம அதை குடிக்கும்போது இன்டர்னலாக நமக்கு வந்து அந்த ப்ளீட் ஆகிற அந்த தன்மை வந்து அது சீக்கிரமாக வந்து உங்களுக்கு வந்து தடுத்து நிறுத்துது. அந்த கண்டிஷனுக்கு இது வந்து ஒரு நேச்சுரல் இதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இது நீங்கள் ஃபார்முலேஷனாக நீங்கள் எடுத்துக்கணும், நீங்கள் மெடிசன்ஸாக வாங்கணும் அப்படின்னு ஜீரக அரிஷ்டம்னு நீங்கள் கிடைக்கும் ஆயுர்வேதிக் மெடிக்கல் ஷாப்ஸில். உங்களுக்கு ஜீரக அரிஷ்டம், ஜீரகாதி சூர்ணம், ஜீரகாதி மோதகம் அப்படின்னு சொல்லி மோதகம் அப்படின்றது வந்து நமக்கு வந்து இந்த டெலிவரியான பாஸ்பார்ட்டம் இருக்கிற அந்த நிலையில் இருக்கிற மகளிருக்கு அது ரொம்ப ரொம்ப நல்லது. உடம்புல இருக்கிற அழுக்குகள், கழிவுகள் எல்லாம் வெளியேற்றுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு உறுதுணையான மருந்தாக இருக்கும். கிருஷ்ண ஜீரகம்னு கருப்பு ஜீரகத்தில் செய்கிற மெடிசன்ஸும் இருக்குது. அது வந்து உங்களுக்கு வந்து அவிபத்திகா கரச்சூர்ணம், அப்புறம் சுத்தசேகர ரசா அந்த மாதிரி ஃபார்முலேஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு அது கேஸ்ட்ரைட்டிஸ்லாம் ரொம்ப ரொம்பவே பயன்படுத்துகிறாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கிற ஜீரகம் வந்து நம்ம வந்து தினமும் நம்மளுடைய உணவில் ஏதாவது ஒரு வகையில் நம்ம வந்து சேர்த்துப்போம். நம்மளுடைய ஹெல்த்தை வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிப்போம். மற்றும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.